ஒரு ஃபங்க்ஷன்னாலோ ஒரு அக்கேஷன்னாலோ நம்ம வெட்டிங்க்கு ரிசப்ஷனுக்குலாம் வந்து ஜுவல்லரி ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரும். ஸோ அதை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் இங்கே வந்திருக்கோம். எங்கன்னு கேட்குறீங்களா? ஆரி ஒர்க்ஸ். ஆமாங்க, நம்மளோட ப்ளவுஸில் ஆரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க பார்த்துக்கலாம். பொதுவாகவே பெண்கள் எப்போதும் தங்கள் அழகில் அதீத கவனம் செலுத்துவதுண்டு. தற்போது தங்களின் ஆடைகளின் அழகுக்கு அழகு சேர்க்கும் வகையில் ஆரி எம்ப்ராய்டரி கலைகளின் மீதான ஈர்ப்பு என்பது பெண்களிடம் அதிகரித்துள்ளது. அதனால் இன்றைய நவீன யுக பெண்கள் நமது பாட்டிகளும் அம்மாக்களும் கட்டியது போல இல்லாமல் அவர்கள் பின்பற்றிய பாரம்பரிய முறையை தவிர்த்து விதவிதமாக சேலை மற்றும் வண்ணமயமான ஜாக்கெட்டுகள் உடுத்துவதையே விரும்புகின்றனர். அதற்கு ஏற்றாற் போல இன்றைய ஆடை வடிவமைப்பாளர்களும் பெண்களின் மனதை கவரும் வகையில் விதவிதமான டிசைன்களில் பார்த்தவுடன் பிடித்து போய்விடும்படியான வகையில் ஆரி வேலைப்பாடுகளில் கவனம் செலுத்துகின்றனர். அந்த ஆரி வேலைப்பாடுடைய ஆடைகளில் நிறங்கள் முதல் கற்கள் வரை நுணுக்கமான வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும். இவை 1000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய் வரையில் ஜாக்கெட்டுகளுக்கு ஆரி வேலைப்பாடுகள் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் தற்போது இந்த ஆரி வேலைப்பாடானது ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. வீட்டில் இருந்தபடியே குடும்ப தலைவிகளால் செய்ய முடிந்த வேலை என்பதால் இந்த வேலைப்பாடுகளை கற்றுக்கொள்வதில் பெண்களும் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஹாய் மேம். ஸோ உங்களை பற்றி நாங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். எப்படி இந்த ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? ஆரி ஒர்க்கில் வந்து எப்படின்னா நம்மளுக்கு சின்னதுலேருந்தே ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ ஒரு ஃபேஷன் பற்றி நம்ம ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அது வந்து மற்றவங்களுக்கும் நம்ம பண்ணி பார்க்கறது இருக்கும். ஸோ அதுலேருந்து வந்த இன்ட்ரெஸ்ட் தான் இது. ஸோ ஒன்று நம்மளே சின்ன சின்ன ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம செல்ஃப் பிளாக் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராசஸ் மாறி போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆரி. ஸோ எத்தனை வருஷமாக ஆரி ஒர்க் பண்ணுறீங்க? இது வந்து லைக் லாக்டவுன் முன்னாடி ஒரு 4 years பேக் வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி வீட்லேயே வச்சு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஷோரூம்லாம் வச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட். ஸோ 4 years இது இருக்குது. ஓகே. ஸோ ஆரி ஒர்க் வச்ச ப்ளவுஸ்னால் பல பெண்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. ஆனாலும் இன்னும் சிலருக்கு ஆரி ஒர்க் பற்றி ஒன்றும் தெரியவே இல்லை. ஸோ ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கும் நார்மல் ப்ளவுஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஆரி ஒர்க்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லி. நார்மல் ப்ளவுஸ்க்கும் ஆரி ஒர்க் எப்படி பார்த்தீங்கன்னா, நார்மல் ப்ளவுஸ் வந்து ஓகே ஸோ சாரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிம்பிளாக வந்து பண்ணிக்கலாம். பட் வந்து ஒரு ஆரி ஒர்க் அப்படின்னு வரும்போது இட்ஸ் அன் ஆர்ட். ஸோ ஆர்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு சாரிக்கு மேட்சாகவும் நம்ம டிசைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து எந்த மாதிரி இப்போ நார்மலாக ஒரு 1000 rupeesக்கு சாரி எடுத்துமே வந்து நம்ம ப்ளவுஸு நல்லா ஆரி ஒர்க் நம்ம பண்ணி போட்டோம்னா அந்தளவு பிரிட்ஜ் லுக் கொடுப்போம். அப்புறம் இல்லாமல் அழகாக இல்லாத ஒரு நார்மல் ஃபேஸ் டல் ஃபேஸோட இருக்கிற ஒரு பொண்ணு இருந்தால் கூடமே சரி ஆரி வச்சு ஒரு ப்ளவுஸ்லாம் நம்ம போடும்போது அது அழகாகவே எடுத்து கொடுப்போம். ஸோ அந்த ஒரு லுக் கொடுப்போம். அதே மாதிரி வந்து எந்த இது வந்தாலும் ஒரு ரிச் அண்ட் கிராண்ட் லுக் கொடுக்குறோம் ஆரி ஒர்க்கில். அதில் வந்து சிம்பிளாக இருக்குது, கிராண்டாக இருக்குது, அந்த மாதிரி போகும். ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ சாரிக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ மேம், இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட் எப்படி டிசைன்லேருந்து ஃபைனல் அவுட் கொடுக்குற வரைக்கும் எப்படி மேம் பண்ணுவீங்க? அந்த ப்ராசஸ் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த ப்ளவுஸ்ன்னு எடுத்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து அவங்களோட மெஷர்மெண்ட் படி நம்ம மார்க் பண்ண வேண்டியது மார்க் பண்ணி இந்த ஃப்ரேமில் நம்ம ஏற்றுறோம். ஓகே. ஸோ மார்க் பண்ணி ஃப்ரேமில் ஏற்றுனதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ கஸ்டமர்ஸ் வந்து டிசைன்ஸும் கொடுப்பாங்க. இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில் இல்லை சாரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம பேசிக் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் மார்க்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் செட் பண்ணணும். செட் பண்ணும் போது ஒன்று நம்ம வந்து என்ன டிசைன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரேமில் நம்ம இது பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி தான் வந்து ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ஸோ இன்ச் பை இன்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம கேட்கவும் எந்த மாதிரி பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா, இந்த செட்டிங் கீழே மாற்றலாம் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பண்ணிட்டேன். அப்படி ஓன் டிசைன்ஸா இல்லை? ஓகே, இட் டிபெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓன் டிசைன்ஸும் இது வந்து ஒரு ஆர்ட். ஸோ நம்ம வந்து நிறைய வந்து நியூவாக கொண்டு வந்தால் தான் வந்து கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டியும் நம்ம வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ட்ரா பண்ணி அவங்களுக்கு காமிப்போம். இல்லை சாம்பிள்ஸ் மூலியமாக காமிப்போம் இதை மாதிரிலாம் பண்ணலான்ட்டு. இல்லை அவங்களும் ஹோல் டிசைன் அவங்களோட பிடிச்ச மாதிரி எனக்கு இந்த மாதிரிலாம் வேணும், அதில் ஏதாவது வச்சு பண்ணி கொடுங்க அப்படின்னும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வரும்போது நம்ம சாரிக்கு ரிலேட்டடாக அந்த மாதிரி வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ சாரிக்கு இந்த மாதிரி அது ஒரு ஃப்ளவர் இருக்கும், இல்லை ஒரு பீகாக் டிசைன் இருக்கும், எந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்தாலுமே அதை ரிலேட்டட் பண்ணி நம்ம அழகாக ஒர்க் பண்ணிக்கலாம் தான் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு க்ரியேட்டிவ் அண்ட் ஆர்ட் தான் இது. ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து அக்கேஷனல் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணுவாங்கல்ல மேம், வெட்டிங்க்கு ரிசப்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேட்டகரைஸ் என்னென்ன மாதிரி பண்ணுறீங்க?
அதுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இப்போ ரொம்ப விரும்புகிறாங்க? வெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சவுத் இந்தியன் படி வெட்டிங் பார்க்கும்போது நிறைய வந்து இந்த முகூர்த்தம் சாரி, பல்லாக்கு சாரி, பொண்ணு மாப்பிள்ளை சாரி டிசைன்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சவுத் இந்தியன்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்க. கிறிஸ்டியன்ஸ்க்குலாம் அதுக்கு நார்மலாக ஒரு சிம்பிளான ஒரு டிசைன்ஸ் ரிச் லுக் கொடுத்து அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த நம்மளோட சவுத் இந்தியன் அப்படின்னு வரும்போது இந்த தமிழ் கலாச்சாரம் படி பண்ணும்போது நிறைய டிசைன்ஸ் நம்ம அழகாக கொண்டு வருவாங்க. ஒரு மாலை, ஒரு கல்யாண பொண்ணு இந்த ஒரு பல்லாக்கில் தூக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி ஃபுல் ட்ரெடிஷ்னலான ஒரு இதுவே வந்து நம்ம ப்ளவுஸில் கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு இதுக்கு இதுக்கு ஏற்ற ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் இம்பார்ட்டன்ட் பீட்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் எப்படி? நிறைய வந்து கஸ்டமர் ரிலேட்டட் தான். இப்போ நம்ம கஸ்டமருக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பீட் ஒர்க் பண்ணுவோம், சந்தோஷி ஒர்க் பண்ணுவோம், அதே மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து சாரிக்கு ஹேட்ச் ஆகுதா, கஸ்டமருக்கு இது பிடிக்குதா, எந்த மாதிரின்ட்டு நம்ம செட் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ எந்த மாதிரி இல்லை எல்லாருக்குமே வந்து எப்படின்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியே ஒர்க் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ சாரிக்கு மேட்சாக கலர்ஸும் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும், 4 years பண்ணியிருக்கீங்கன்னா நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு யூனிக் அண்ட் ஸ்பெஷல் ப்ளவுஸ் இது நான் பண்ண ஒர்க்லேயே ரொம்ப பெஸ்ட் அப்படின்ற ஏதாவது இருக்காங்க? கண்டிப்பாக அது வந்து நிறைய வெட்டிங் ப்ளவுஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட ஸ்பெஷல் டேக்கு நம்ம பார்த்து பண்ணும்போது நம்மளுக்கும் அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் டிசைன்ஸ் கொண்டு வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். கல்யாணன்றது எல்லாருக்கும் ஒரு வாட்டி நடக்கிறது. ஸோ அந்த அவங்களோட பிக் டேயில் வந்து இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ எப்படி ஒரு க்ரியேட்டிவ் நம்ம கொண்டு வரலாம். அந்த மனமேடையில் இருக்கிற எல்லா க்ரியேட்டிவுமே ஒரு ப்ளவுஸில் நம்ம கொண்டு வந்து அழகாக காமிக்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய. ஸோ இந்த ஆரி ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு கன்ஃபார்மாக ஒரு டைம் பீரியட் அப்படின்னு ஒன்று ஆகும். ஸோ எவ்வளோ டேஸ் ஆகும் மேம் ஒரு ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸில் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ப்ரைடல் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறதுக்கும்? ஓகே, ஒரு சிம்பிள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு பர்சன் உட்காந்தாங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ளவுஸ்க்கு ஒரு நாளே போதும். அதை உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரைடல் ப்ளவுஸ்ன்னு வரணும்னா ஒரு 5 ஒரு 1 வீக்காவது எடுக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒரு பர்சன் நான் கணக்கு நான் சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு செட்டிங் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ஒரு நாள் ஆகிடும். ஏன்னா ஒன்று நம்ம வந்து வச்சு பார்ப்போம் எதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டைமை நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரேசிங் ஒர்க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரைடல்னு வரும்போது 1 வீக்லேருந்து இங்கே 10 days கூட எடுத்துக்கலாம். இது டிபெண்ட்ஸ். ஆனால் ஒரு பர்சனுக்கான கணக்கு நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ சார். ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய பார்த்தோம், எப்படி ப்ளவுசஸ் ஸ்டிச் பண்ணுறாங்க, எப்படி ப்ளவுசஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, எவ்வளோ ஆரி ஒர்க்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இந்த மாதிரி வேற ஒரு ஷோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் யர்னி தேவ்ராஜ்.